Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். அதாவது காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ரைட், இஃப் டூ வெக்டார்ஸ் ஆர் ஈக்குவல் தென் their individual components are also equal. ரெண்டு வெக்டார் ஈக்குவலாக இருந்தால் ஓகேங்களா, அந்த ரெண்டு வெக்டாரோட இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கீழே பாருங்களேன், ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ வெக்டரோட காம்போனன்ட்ஸை இங்கே எழுதுறாங்க. ஓகேவா, காம்போனன்ட் ஃபார்மில் எழுதுறாங்க. அப்போ ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு bx i cap plus by j cap plus bz k cap. எழுதி முடிச்சிட்டாங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டு வெக்டார்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் யார், இந்த பக்கம் ஏஎக்ஸு அந்த பக்கம் பிஎக்ஸு. அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ், ஐ கேப் கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த பக்கம் ஏஒய் அந்த பக்கம் பிஒய் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஜே கேப் கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் ஏஇசட் அந்த பக்கம் பிஇசட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அந்த கே கேப் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், டூ வெக்டார்ஸ் ஈக்குவல்னா அதோட இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டார். ஓகேங்களா, பொசிஷன் வெக்டார் என்னன்னா, இட் இஸ் எ வெக்டார், இது ஒரு வெக்டாரு. ஓகே, which denotes the position of a particle at any instant of time with respect to some reference frame or coordinate system. அதாவது இது ஒரு வெக்டாரு, இந்த வெக்டார் என்ன பண்ணோம்னா ஓகேங்களா, ஒரு பார்ட்டிகளோட பொசிஷனை அந்த டைமில் ஓகேங்களா என்ன பண்ணோம், டினோட் பண்ணோம். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஓகேங்களா, இல்லை கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமில் ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, அந்த பார்ட்டிகளோட பொசிஷனை அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா அது டினோட் பண்ணோம். ஓகே, எக்ஸ்பிரஸ் பண்ணோம், அதுதான் பொசிஷன் வெக்டார். இந்த பொசிஷன் வெக்டாரை யூஸ்வலாக ஆர் வெக்டார் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்ன டினோட் பண்ணுவாங்க, ஆர் வெக்டார். சரி ரைட், இந்த டயக்ராம் பாருங்கள், இது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், இந்த பாயிண்டில் தான் வெக்டார் இருக்குது. ஸோ பார்ட்டிகிள் இருக்குது. சரிங்களா, இந்த பாயிண்டில் தான் யார் இருக்கா, பார்ட்டிகிள். நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பார்ட்டிகிளோட பொசிஷனை தான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஓகே ரைட், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வெக்டார் வரைஞ்சா போதும், அதுதான் ஆர் வெக்டார். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர் வெக்டாரை அதோட காம்போனன்ட் ஃபார்மில் எழுத போகிறோம். இந்த ஆர் வெக்டாரை அதோட காம்போனன்ட் ஃபார்மில் எழுதணும்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் அப்படின்னு வரும். சரிங்களா, இப்போ இந்த எக்ஸு ஒய் இசட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர் வெக்டாரோட காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பார்ட்டிகளோட பொசிஷனை ஓகேங்களா கோஆர்டினேட் சிஸ்டம் மூலியமா ஒரு பர்டிகுலர் டைமில் டினோட் பண்ணோம்னா அதுதான் பொசிஷன் வெக்டார். புரிஞ்சிக்க முடியுதா? ரைட், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.